தாவேகாவுக்கு நோ, திமுகவுடனே கூட்டணி அதிகாரப்பூர்வமாக அறிவித்த காங்கிரஸ். அதாவது தமிழக சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் சூழலில் திமுக மற்றும் காங்கிரஸ் இடையேயான தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தை அடுத்த ஓரிரு நாட்களில் அதிகாரப்பூர்வமாக தொடங்கும் என மாநில காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிரிஸ் சோடங்கர் தெரிவித்துள்ளார். காங்கிரஸ் கட்சி தமிழகத்தில் போட்டியிட விரும்பும் 39 தொகுதிகள் அடங்கிய உத்தேச பட்டியலை ஏற்கனவே தயார் செய்து வைத்துள்ளதாகவும் பேச்சுவார்த்தையின் போது இதனை திமுகவிடம் சமர்ப்பிக்க உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. முன்னதாக நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகத்துடன் காங்கிரஸ் கூட்டணி அமைக்கப் போவதாக பரவிய வதந்திகளுக்கு கிரிஸ் சோடங்கர் முற்றுப்புள்ளி வைத்துள்ளார். தங்களது கூட்டணி திமுகவுடனே நீடிக்கும் என்பதை உறுதிபட தெரிவித்துள்ள அவர் தேர்தல் வியூகங்கள் குறித்து விவாதிக்க தயாராக இருப்பதாகவும் கூறியுள்ளார். இதன் மூலம் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தனது நிலைப்பாட்டை தெளிவுபடுத்தியதுடன் கூட்டணி குறித்த குழப்பங்களுக்கும் திரை போட்டுள்ளது. இந்த நிலையில் தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கான தேதி அறிவிக்க இன்னும் சில வாரங்கள் மட்டுமே உள்ள நிலையில் தேர்தல் பணிகளை அரசியல் கட்சிகள் தீவிரப்படுத்தியுள்ளன. அந்த வகையில் கூட்டணி தொடர்பாக பேச்சுவார்த்தை, வேட்பாளர் தேர்வு, தேர்தல் அறிக்கை ஆகிய பணிகளை தொடங்கியுள்ளது. இதில் முதல் ஆளாக அதிமுக தனது கூட்டணியை உறுதி செய்துள்ளது. அடுத்ததாக வேட்பாளர் நேர்காணலையும் நடத்தி 2 கட்ட தேர்தல் அறிக்கையும் வெளியிட்டுள்ளது. அதே நேரம் திமுக சார்பாக இன்னும் கூட்டணி தொடர்பாக பேச்சுவார்த்தை குழுவும் அமைக்கவில்லை. வேட்பாளர் விண்ணப்பம், நேர்காணல் தொடர்பான எந்தவித முடிவும் அறிவிக்காமல் உள்ளது. இதற்கு முக்கிய காரணம் காங்கிரஸ் கட்சி திடீரென கூட்டணி ஆட்சி, கூடுதல் தொகுதி என அடுத்தடுத்து நிபந்தனைகள் விதித்ததுதான். அந்த வகையில் காங்கிரஸ் கட்சி சார்பாக கடந்த நவம்பர் மாதம் கூட்டணி தொடர்பாக பேச்சுவார்த்தை குழு அமைக்கப்பட்டது. இந்த குழு தமிழக முதலமைச்சரும் திமுக தலைவருமான ஸ்டாலினை சந்தித்து பேசினர். அப்போது காங்கிரஸ் கட்சிக்கு குறைந்தது 60 தொகுதிகள் மற்றும் ஆட்சியில் பங்கு என கோரிக்கை விடுத்தனர். ஆனால் இதனை திமுக தலைமை ரசிக்கவில்லை. இதன் காரணமாகவே காங்கிரஸ் கட்சியுடன் எந்தவித பேச்சுவார்த்தையும் நடத்த அழைக்கவில்லை. மேலும் காங்கிரஸ் கட்சியில் ஒரு பிரிவினர் தாவேகாவுடன் கூட்டணி அமைக்கவும் பேச்சுவார்த்தை நடத்தி வந்தனர். இதற்கு ஏற்ப காங்கிரஸ் கட்சிக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் வகையில் குறைந்தது 70 தொகுதிகள் அமைச்சரவை என ஆசை வார்த்தை காட்டியது. ஆனால் காங்கிரஸ் மேலிடம் திமுகவுடன் கூட்டணி அமைப்பதை உறுதி செய்துள்ளது. இந்த நிலையில் திமுக சார்பில் எப்போது கூட்டணி கட்சிகளோடு தொகுதி பங்கீடு தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்த குழு அமைக்கப்படும் என கேள்வி எழுந்த நிலையில் இன்று திமுக தலைமை கூட்டணி கட்சிகளுடன் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடத்த குழுவை அமைக்க உள்ளது. அந்த வகையில் ஏற்கனவே நாடாளுமன்ற தேர்தலின் போது கூட்டணி கட்சிகளுடன் தொகுதி பங்கீடு பேச அமைக்கப்பட்ட அதே குழுவே சட்டமன்ற தேர்தல் தொகுதி பங்கீடு தொடர்பாக பேச அமைக்கப்படும் என தெரிகிறது. அந்த வகையில் இந்த குழுவில் அமைச்சர்கள் KN நேரு, திண்டுக்கல் I பெரியசாமி, MRK பன்னீர்செல்வம், முன்னாள் அமைச்சர் பொன்முடி மற்றும் திமுக MP R ராசா இடம்பெறுவார்கள் என தகவல் வெளியாகியுள்ளது. எனவே திமுக கூட்டணியில் தற்போது வரை காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், மதிமுக, கம்யூனிஸ்ட், பாமக, மநீம, முஸ்லீம் லீக் உள்ளிட்ட கட்சிகள் இடம்பெற்றுள்ளன. மேலும் இந்த முறை திமுக கூட்டணியில் தேமுதிக மற்றும் SDPI ஆகிய கட்சிகள் இடம்பெற வாய்ப்பு உருவாகியுள்ளது. எனவே கடந்த முறை ஒதுக்கப்பட்ட தொகுதிகளை விட மற்ற கட்சிகளுக்கு குறைவான இடங்களை ஒதுக்க வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் நடிகர் விஜய் தமிழக வெற்றி கழக கட்சியை துவங்கி விக்கிரவாண்டியில் நடந்த முதல் மாநாட்டில் பேசிய போது எங்களுடன் கூட்டணிக்கு வரும் கட்சிகளுக்கு ஆட்சி மற்றும் அதிகாரத்தில் பங்கு கொடுப்போம் என கூறியிருந்தார். தமிழக அரசியல் வரலாற்றில் காங்கிரஸ், திமுக, அதிமுக போன்ற எந்த கட்சியும் இதுவரை அப்படி சொன்னதில்லை. ஆட்சி மற்றும் அதிகாரத்தில் மற்றொரு கட்சி பங்கீடு செய்வதை அதிமுக, திமுக கட்சிகள் விரும்புவதே இல்லை. கூட்டணி அமைத்து தேர்தலில் போட்டியிட்டாலும் கூட்டணிக்கு தலைமை தாங்கும் கட்சியில் யார் முதலமைச்சர் வேட்பாளரோ அவர்தான் 5 வருடம் முதல்வராக இருப்பார். இதுதான் நடைமுறை. ஆனால் விஜய் ஆட்சி மற்றும் அதிகாரத்தில் பங்கு என அறிவித்தார்.
அப்படி அறிவித்தால் தங்களுடன் நிறைய கட்சிகள் கூட்டணி அமைக்கும் என்பது விஜயின் கணக்காக இருந்தது. தற்போது காங்கிரஸ் கூட திமுகவுடன் இதே கோரிக்கையை முன்வைத்து பேரம் பேசி வருகிறது. அதாவது எத்தனை நாளுக்கு தான் நாங்கள் இப்படியே இருக்க முடியும், எங்களுக்கும் ஆட்சி மற்றும் அதிகாரத்தில் பங்கு கொடுங்கள் என திமுகவை கேட்டு வருகிறது. ஆனால் திமுக அதற்கு இப்போது வரை சம்மதிக்கவில்லை. ஆனாலும் தாவேகா பக்கம் காங்கிரஸ் செல்லவில்லை. காங்கிரஸ் மட்டுமல்ல, தேமுதிக, ராமதாஸ் தலைமையிலான பாமக போன்ற கட்சிகளும் தாவேகாவை காட்டியே திமுகவிடம் கூட்டணி பேரத்தில் ஈடுபட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகியிருக்கிறது. தமிழகத்தில் உள்ள மற்ற கட்சிகள் எல்லாம் ஏதோ ஒரு கூட்டணியில் இணைந்துவிட்ட நிலையில் தேமுதிக, காங்கிரஸ், ராமதாஸ் தலைமையிலான பாமக ஆகிய மூன்றும் இதுவரை கூட்டணி அமைக்காமல் திமுகவுடன் தொடர்ந்து பேசி வருகிறது. அந்த கட்சிகள் எக்காரணத்தை கொண்டு விஜயின் தாவேகா பக்கம் சென்றுவிடக் கூடாது என திமுக கருதுகிறது. இதை பயன்படுத்தி அந்த கட்சிகளும் திமுகவுடன் கூட்டணி பேரத்தில் ஈடுபட்டு வருகிறது. அதாவது விஜயை அந்த கட்சிகள் கூட்டணி பேரத்துக்காக பயன்படுத்தி கொண்டது. எனவே அது அவர்களுக்கு தான் லாபமே தவிர விஜய்க்கு எந்த லாபமும் இல்லை. விஜய்க்கு இது புரிந்துவிட்டது. அதனால்தான் சமீபத்தில் தாவேகா விழாவில் பேசிய அவர், கூட்டணி யாரும் வரவில்லை என்றாலும் தனித்து நின்று தேர்தலை சந்திப்போம் என அவர் கூறியிருந்தார். ஆனாலும் காங்கிரஸ் உள்ளிட்ட சில கட்சிகள் தங்கள் பக்கம் வரும் என விஜய் இன்னும் நம்பிக்கொண்டிருப்பதாக தெரிகிறது. இந்த நிலையில் திமுக கூட்டணியில் இருந்து யாரையும் விடுவதாக இல்லை என அமைச்சர் ரகுபதி உறுதிபட தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த சிலர் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என ஆசையில் தாவேகாவுடன் சேர்ந்து தேர்தலை சந்திக்க முயற்சித்து வந்த நிலையில் திமுக கூட்டணியில் இருந்து யாரையும் வெளியேற்றும் எண்ணம் இல்லை என அமைச்சர் ரகுபதி தெளிவுபடுத்தியுள்ளார். இன்று புதுக்கோட்டையில் செய்தியாளர்களை சந்தித்த சட்ட அமைச்சர் ரகுபதி, எடப்பாடி பழனிசாமி தனது தோல்வியை ஒப்புக்கொண்டு விட்டார் என்று பார்க்கிறேன். ஏனென்றால் அவர் கொடுக்கும் வாக்குறுதி அவரது ஆட்சி காலத்திலேயே நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகள், நிறைவேற்ற முடியாது என்று தெரிந்து சொன்ன வாக்குறுதிகளை திரும்ப திரும்ப சொல்லி வருகிறார். அன்று பெண்களுக்கு கட்டணமில்லா பேருந்து என்று சொன்னவுடன் எப்படி சாத்தியம், ஆட்சியை முடக்கிவிடும் என்று கூறிய எடப்பாடி பழனிசாமி இன்று ஆண்களுக்கு கட்டணமில்லா பேருந்து என தெரிவித்துள்ளார். அன்று எல்லாவற்றையும் சாத்தியமில்லை என்று சொன்ன அவரது வாய் இன்று பலவற்றை வாக்குறுதிகளாக கொடுத்து வருகிறார். அவர் முழுக்க முழுக்க பொய் சொல்கிறார். எடப்பாடி பழனிசாமியால் அவர் சொல்லும் ஒன்றை கூட நிறைவேற்ற முடியாது, எந்த காலத்திலும் இதை நிறைவேற்ற முடியாது என்றார். விஜய் குறித்த கேள்விக்கு விஜய் திருக்குறளை கூறுவார், திருக்குறளை மொழிபெயர்ப்பார், எதை வேண்டுமானாலும் மொழிபெயர்ப்பார், என்ன வேண்டுமானாலும் ஆடுவார், பாடுவார், நடிப்பார். ஆனால் மக்களிடம் விஜயால் ஓட்டு வாங்க முடியாது என்றவர். 5 ஓட்டை கூட வாங்க முடியாத சுயேட்சை வேட்பாளர் கூட தான் வெற்றி பெறுவேன் என்று கூறுவார். தேர்தல் முடிவு வந்த பிறகுதான் தெரியும். அதே போலதான் தாவேகாவின் நிலைமை. தேர்தல் முடிவு வந்த பிறகுதான் தெரியும், வந்த பிறகு பார்க்கலாம் என்றார். மேலும் காங்கிரஸ் திமுக கூட்டணியில் இருந்து வெளியேறுகிறதா என்ற கேள்விக்கு காங்கிரஸ் திமுக கூட்டணி குறித்து செய்தியாளர்கள் தான் சுமூகமாக போக்கு இல்லை என்று கூறி வருகின்றனர் என்று தெரிவித்தவர், காங்கிரஸ் கட்சியில் உள்ள சில பேர் பேசிக்கொண்டுதான் இருப்பார்கள். குட்டி கலாட்டா செய்ய வேண்டும் என்று நினைப்பவர்கள் பேசலாம். ஆனால் எங்களுடைய கூட்டணியில் இருந்து நாங்கள் யாரையும் விடுவதாக இல்லை, யாரும் போவதாகவும் இல்லை. அவர்கள் எங்களோடு இருந்தால்தான் வெற்றி என்பது அவர்களுக்கு நன்றாக தெரியும். வேறு எங்கு சென்றாலும் யாருக்கும் எந்த சீட்டும் கிடைக்காது என்று அவர்களுக்கு தெரியும். கூட்டணி குறித்து பேச நாங்கள் குழு அமைத்து விடுவோம், பேச்சுவார்த்தை நடக்கும் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் தெரிவித்துள்ளார் என்றார். புதிய கட்சிகள் திமுக கூட்டணிக்கு வர வாய்ப்பு உள்ளதா என்ற கேள்விக்கு அது குறித்து கட்சி தலைமை முடிவு செய்யும் என்றார் அமைச்சர். சரி, இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.